மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக பெருவிழா வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்கவுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு கோயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதில் தொன்மையான வீரவசந்தராயர் மண்டபம் இடிந்தது. அதன் சீரமைக்கும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது. அதன் ஒரு பகுதியாக கோபுரங்களின் தூண்களில் வர்ணம் பூசும் பணிகள் மற்றும் கோயிலில் உள்ள 33,000 சிற்பங்களுக்கு எண்ணெய் பூச்சும் பணிகள் துரிதமாக நடக்கிறது. கும்பாபிஷேக முகூர்த்தக்கால் நடும்விழா கோயில் வடக்காடி வீதி ஆயிரங்கால் மண்டபம் அருகே இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுடன் முகூர்த்தக்கால் மேளதாளம் முழங்க எடுத்து வரப்பட்டு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி, இணை கமிஷனர் செல்லதுரை, எம்எல்ஏக்கள் மதார் பத்ருதீன், கார்த்திகேயன், தங்கப்பாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோயில் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.